ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு பெரும் செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட காரு வண்டி எல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏழை குடிசை போட்டு வசிச்சுட்டு இருந்தார். ஆனால் இந்த பணக்காரரோட பகிட்டு இதெல்லாம் பார்த்து ஏழைக்கு போராமையாச்சு. போராமையான உடனே அவர் ஏழையாக இருக்கிறவர் திட்டம் போட்டார். எப்படியாவது இந்த பணக்காரனை நம்ம ஏழையாகணும் அப்படின்ட்டு அவர் திட்டம் போட்டார். அதுக்கு நீண்ட நாள் யோசனை பண்ணி என்ன பண்ணாரா, இப்போ இந்த கஞ்சி குடிக்கிறாருன்னா அதுக்கு கஞ்சி கஞ்சி தானே குடிக்கணும். உடனே கஞ்சி குடிக்கும்போது, மகனே அந்த பாயசத்தை எடுத்துகிட்டு வா, அந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வா, அந்த பழத்தை எடுத்துகிட்டு வா, இந்த பழத்தை எடுத்துகிட்டு வான்ட்டு இவர் சொல்லிட்டு அப்புறம் அந்த வாழையில் விளக்கெண்ணெயை தடவி வெளியில் போட்டுருவார். பார்த்து உடனே இந்த பணக்காரர் இதை கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. இன்னொரு நாள் என்னென்னா வெறும் அந்த அவர் வீட்டில் வெறும் கருவாடு தான் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி, மகனே அந்த ஆட்டு பிரியாணி போடு, இந்த பிரியாணி போடு, அந்த பிரியாணி போடு, இப்படி போட்டு, ஆனால் வெளியில் இலைய போடவங்க மட்டும் அதில் விளக்கெண்ணெயை தடவி வெளியில் போட்டுருவாங்க. வெளியில் போட்ட உடனே இதை இந்த பணக்காரன் பார்த்துட்டே இருந்திருக்கான். நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கோம், ஆனால் நம்மளால் ஒன்றும் முடியல. ஆனால் இவன் ஏழையாக இருந்து இப்படிலாம் சாப்பிட்றான். உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், இவனுக்கு போட்டியா அவர் என்னென்ன சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் இவர் செய்து, இவர் உண்மையிலே நெய் இதெல்லாம் அப்படியே அவர் இது சிறுக குறைஞ்சிட்டு வந்துச்சு. அப்புறம் என்னடா இது, நம்ம அவன் சாப்பிட்றான், நம்ம சாப்பிட்டா நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் ஏழையாகிட்டார். உடனே ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க வீட்டில் அப்படி என்ன தான் சாப்பிட்றான்னு இவர் அப்புறம் ஏழையான அப்புறம் போய் பார்த்தா கஞ்சிக்கு அந்த கஞ்சி குடிக்கிறது தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பழைய சோறு சாப்பிட்றது தான் பாயசத்தை கொண்டா, அதுக்கு வாழைப்பழத்தை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டான்னு பணக்காரனுக்கு தெரிஞ்ச மாதிரி. அப்புறம் விளக்கெண்ணெய இலையில தடவி வெளியில் போடுறது. உடனே தான் பணக்காரனுக்கு, ஆஹா நம்மளை நல்லா இந்த ஏழை ஏமாற்றி திட்டம் போட்டு நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னு அவருக்கு ரொம்ப. அப்புறம் தான் அவர் உண்மை தெரிஞ்சு என்ன பண்ணால், அவர் தான் ஏழை ஆகிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது, அடுத்தவன் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன, நம்ம நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும். இதுதான் எல்லாருக்கும் நிம்மதி. அடுத்தவனை பார்த்து போராமப்பட்டால் உள்ளதும் போய்.